நினைச்ச மாதிரியே அருள் மாமா வந்துட்டாரு. ரொம்ப நன்றி முருகா. அத்தை மாமாலாம் வந்திருக்காங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்கண்ணே. வணக்கம். வணக்கம் நீ. வணக்கம். வா அருளு. வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம். இதுங்க எதுக்கு முந்திக்கிட்ட வந்து நிக்குதுங்க? என்னங்க, அண்ணனும் அண்ணியும் வந்துட்டாங்க. கார் சத்தம் கேட்டதுமே ஏதோ பெரிய மச்சான் தான் வந்துட்டாரோன்னு நினைச்சேன். இவங்களை தான் நான் கூப்பிடவே இல்லையே. நாம எதிர்பார்த்த மாதிரியே வரதான் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு தவசம் களை கட்ட போகுது. நமக்கும் அதான்டா வேணும். அண்ணே, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாரு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதுண்ணே. அண்ணே உள்ள வாங்கண்ணே. அண்ணி வாங்க. ஏய் வா. டேய் வாடா. தண்ணி எடுத்துட்டு வருவோம் மாமா. குடு. எதுக்கு மாமா இப்படி பேசுறாரு? கோவிந்தா, இத வரங்கய்யா. சொல்லுங்கய்யா. என்னப்பா 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்ன, இன்னும் ஆளையே காணோம். ஐயா, இப்பதாயா போன் பண்ணி கேட்டேன், பக்கத்துல வந்துட்டாங்கய்யா. இதோ இப்ப வந்துருவாங்கய்யா. அப்பா, வரதன் மாமா தான் இப்ப கால் பண்றாரு. நீ போன் எடு. நாங்க வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்க பூஜை ஆரம்பிங்கன்னு சொல்லு. சரிங்கப்பா. சொல்லுங்க மாமா. என்ன மாப்ள வந்துகிட்டு இருக்கன்னு சொன்னீங்க, இன்னும் உங்களை ஆளையே காணோம். நேரம் ஆயிட்டு இருக்கு மாப்ள. மாமா, நாங்க வரதுக்காக காத்துட்டு இருக்காதீங்க, நீங்க ஆரம்பிச்சிருங்க. எப்ப மாப்ள வருவீங்க? ஒரு சின்ன பிரச்சனை மாமா, அதை முடிச்சுட்டு நானும் அப்பாவும் வந்துடுறோம். நீங்க சாமி கும்பிட ஆரம்பிச்சிருங்க. சரி மாப்ள. மாமா அக்கா, என்னக்கா அதுக்குள்ள தாவணியை மாத்திட்ட? நானும் மாமாவும் ஒரே கலர் ட்ரெஸ்ல இருக்கணும்னு தான். ஆமா. என்னமோ அருள் மாமா வராதுன்னு பந்தயம் கட்டினேன், பாத்தியா? நான் நினைச்ச மாதிரியே மாமா வந்துட்டாரு. ஆமா, அவர் வந்ததால உன்கிட்ட இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காமயே போயிடுச்சு. அருள் மாமா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. ஏய், நானே அருள் மாமா வந்திருக்காருன்னு சந்தோஷத்துல இருக்கேன், நீ கெடுத்து விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. பந்தயத்துல தோத்தா நான் சொல்றது செய்யறேன்னு சொல்லிருக்கேன்ல, அத முதல்ல செய். அக்கா, இதுதான் சாக்குன்னு ஏதாச்சும் கஷ்டமான வேலையா சொல்லிடாத. ஈஸியா செய்யற மாதிரி ஏதாச்சும் சொல்லு. நான் சொல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. அக்கா, நான் என்ன செய்யணும்னு முதல்ல நீ சொல்லு. அது கஷ்டமா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல, நானும் மாமாவும் ஒரே கலர்ல Dress பண்ணிருக்கோம்ல, என்னையும் மாமாவையும் சேர்த்து நீ ஒரு போட்டோ எடுக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்துல நிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன், நீ போட்டோ மட்டும் எடு. இரு, இந்தா. நந்தினி, என்னம்மா? ஐயா, எனக்கு இது போதும்யா. இதுல எழுதி கொடுத்த மாதிரி பணத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு அது போதும்யா. நான் இவங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். அப்ப நான் வர்றேங்கய்யா. சரி வாங்க, வரத விட்டு கிளம்பலாம். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. அவங்க எங்களை கூப்பிடவே இல்லைன்னு. கூப்பிடலையா? அவன் மாறவே மாற மாட்டான் போலமா.
சரி அவன் கூப்பிடலன்னா என்ன, நம்ம தங்கச்சி வீட்டு விசேஷம், நம்ம போலாம் மாமா. அண்ணே நீங்க போயிட்டு வாங்கண்ணே. எனக்கு மனசு சரியில்லை. அவர் போட்டோ வேற உடைஞ்சிருச்சு. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. சுப்பு, அது தானா உடைஞ்சது, அது அந்த கடங்கார உடைச்சிட்டான். அதுக்கு நீ ஏமா கவலைப்பட்டு இருக்க? வாமா, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லண்ணே நீங்க போயிட்டு வாங்கண்ணே. நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். என்ன ஸ்வீட் இது? நான் தான் செஞ்சேன் மாமா. நீ செஞ்சியா? இது நார்த் இந்தியன் ஸ்வீட் ஆச்சே. ஆமா மாமா, போன வாட்டி வந்தப்ப உங்களுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான். மாறா, எனக்காக தான் செஞ்சியா? ஆ, வானதி, தேங்க் யூ so much. சூப்பரா இருக்கு வானதி. வீட்டை வேற லெவல்ல பண்ணிருக்க. அப்ப இன்னும் 2 வைக்கவா மாமா? பை பை. யாரோ வருவாங்கன்னு சமைச்சு வச்சா யாரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. என் வீட்டு சோத்த கண்டதுன்னு சாப்பிடணும்னு விதி போல இருக்கு.